வணக்கம் நண்பா. நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்எல்சி இது பார்த்தீங்களா மத்திய அரசோட வேலை. இவங்க பார்த்தீங்களா 588 அப்ரண்டிஸ் பதவின்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ் பதவியாக இருந்தாலும் பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஹை சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா நீங்கள் ட்ரைனிங் முடித்து அதுக்கப்புறம் உங்களை அவங்களே பர்மனன்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்டு என்ன தகுதி வேணும்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஸ்டெப்பாக பாருங்கள். வாங்க நண்பா. இப்போது என்னென்ன போஸ்டிங்க்கு எத்தனை வேக்கன்சின்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை டைப் ஆஃப் வேக்கன்சின்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்களா உங்களுக்காக 84 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா 81 வேகன்சி இருக்குது. சிவில் இன்ஜினியரில் 26 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா இண்டஸ்ட்ரியல் மெயின்டேஷன் இதில் பார்த்தீங்களா இந்த இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்களா 12 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயும் பார்த்தீங்களா 10 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுரங்க பொறியாளர் இது பார்த்திங்கன்னா 49 வேகன்சி இருக்கிற சொல்லியிருக்காங்க. கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பார்த்திங்கன்னா 45 வேகன்சி. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸில் பார்த்திங்கன்னா 4 வேகன்சி. இசிஇ நர்சிங்கில் பார்த்திங்கன்னா 25 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 9 வகையான ஜாப் கொடுத்துருக்காங்க. 9 வகையான போஸ்டிங்க்கு 588 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் வேகன்சிக்காக கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்களா டிப்ளமோ, அடுத்து டிப்ளமோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம பார்த்துடலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரில் 77 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் 73. அதே மாதிரி தான் அதில் கொடுத்த மாதிரியே இதுவும் அதிகமாக போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியரில் 19 வேகன்சியும், இண்டஸ்ட்ரியல் மெயின்டேஷன் இதில் 7 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சுரங்க பொறியாளர் 30 பதவின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 18 வேகன்சி. எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு இதில் பார்த்தீங்கன்னா இசியில் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நர்சிங்கில் 20 வேகன்சி. ஆக மொத்தம் பார்த்தீங்களா அதில் 9 இதில் 9 18 வகையான வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 18 வகையான ஜாப் இருக்குது. அதில் பார்த்தீங்களா 588 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ அண்டு இன்ஜினியர் படிச்சிங்க 2 பேருமே இதுக்கு எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன கல்வி தகுதின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் அல்லது தொழில்நுட்பம் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் இன்ஜினியர் முழு நேரமாக படிச்சிருக்கணும். நீங்கள் இந்த கரஸில் போட்டு படிக்கிறது அந்த மாதிரி இருந்தால் இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக காலேஜ் முழு நேரமாக போய் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா டிப்ளமோ அதே கண்டிஷன் தான். பொறியியல் அல்லது தொழில்நுட்ப டிப்ளமோ நீங்கள் பார்த்தீங்களா இன்ஜினியரு அல்லது தொழில்நுட்ப டிப்ளமோ அதுக்கு சம்மந்தப்பட்டது துறையில் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்ஜினியரு அண்டு டிப்ளமோ 2க்குமே எலிஜிபிள் தான். நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தீங்களா ஓகே. அடுத்து பிற தகுதி என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பிற தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, உங்களுக்கு எந்தெந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மற்றும் லட்சத்தீவு யூனியன் பிரதேசங்களை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு கண்டிஷன் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020, 21, 22, 23, 24 இந்த 5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களா மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஏஜ் லிமிட் பயிற்சி கொள்கைப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும், இல்லைனா மத்திய அரசோட நாம்ஸ் படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உதவித்தொகை நீங்கள் பார்த்தீங்களா கிராஜுவேட் இன்ஜினியருக்கு பார்த்தீங்களா அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக 15,028 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி படித்தவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா 12,524 ரூபா சொல்லியிருக்காங்க. இதில் 4,500 ரூபா நேரடி பயன் பரிமாற்ற டிபிடி திட்டத்தின் கீழ் அரசால் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதிரி பார்த்தீங்களா டிப்ளமோவுக்கு எவ்வளோ மூலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா 12,524. இதில் 4,000 ரூபா நேரடி
பலன் பரிமாற்ற டிபிடி முறையில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்களா, இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா, உங்களுடைய நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க பார்த்துட்டு 6 மார்க்கு அதிகம் என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு அனுப்புவாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள வந்து கால் லெட்ரு கொடுத்து கூப்பிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தீங்க எல்லாமே ஒரிஜினல் கொண்டுக்கிட்டு போகணும். கொண்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் கொடுத்துருவாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்களா, என்எல்சியோட வெப்சைட்டு நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்களா, அதில் கேரியர் பேஜை கிளிக் பண்ணிங்களா, அதில் ட்ரைனிங் அப்ரண்டிஸ் டேப் இருக்கும், அதில் கொடுத்தீங்களா அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் டெக்னீஷியனுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் அதில் போய் உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அப்லோட் பண்ணி ஃபைனலாக சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். சப்மிட் பண்ணிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டாக்குமெண்ட்னு பார்த்தீங்களா, சைன்டு ப்ரிண்ட் அவுட் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதில் சைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மார்க் ஷீட்டு 10th 12th மார்க் ஷீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசி கேட்டிருக்காங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்களா டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. கன்சல்ட் மார்க் சீட்டு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து செமஸ்டர் வைஸ் எல்லா மார்க் சீட்டும் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பிடபிள்யூ பர்சனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா ஃபார்மேட்ஸோ மெத்தட் அறிவல் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இன் இன்ஜினியரிங்னு சொல்லி கிராஜுவேட் இல்லைனா டிப்ளமோ இதில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டேட்டு இதெல்லாம் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா 9/12/2024 3/1/2025 இது வரையும் இதுதான் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. 3/1/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களின் கடின நகலை பெறுவதற்கு 3/1/2025 5 மணின்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்ப்பு அழைக்கப்பட்ட விவரங்கள் காட்சிப்படுத்தப்படும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரிபார்ப்புக்கு வந்து 10/1/2025 கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாராருன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சான்றிதழ் சரி பார்க்குறதுக்கு கூப்பிடுவாங்க 10ஆம் தேதி. சான்றிதழ் சரிபார்ப்பு தெரிவு வந்து பார்த்திங்கன்னா 20/1/2025 24/1/2025 இது வரைக்கும் வந்து உங்களுடைய டாக்குமெண்டெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர் காண்பிக்கும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்களா அப்படின்னா 30/1/2025 வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களின் அறிக்கையிடல் அல்லது சேர்த்தல்னு சொல்லியிருக்காங்க. பட்டப்படிப்பு பயிற்சியாளர் 10/2/25, டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் 12/2/25 இந்த தேதியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து சேர்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10/2/2025 இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். மதிப்பெண் சதவீதம் பெறுவதற்கான பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் விண்ணப்பம் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் நண்பா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேலரி நல்ல சேலரி இருக்குது. நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் வேறு நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் வேறு எதுக்கு போகலாம். நீங்கள் வந்து பர்ஃபார்ம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்எல்சிலே பர்மனன்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பயனுள்ள தகவல் வந்து நிறையா எக்கச்சக்கமாக இருக்குது. நிறைய ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார்